பாருங்க, எத்தனையோ பாவங்கள் ஆண்டவர் வெறுக்கிற பாவங்கள் உண்டு. அதுல பிரதானமான பாவம் என்று நாம பார்த்தோம்னா அது இந்த பெருமை. ஏனென்றால் முதலாவது பாவம், நம்ம சாத்தான் எப்படி உருவானான் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, சாத்தான் நட்சத்திரத்தை போல விளக்கண்டேன். எப்பமா அவன் ஒரு பெரிய ஒரு ஏஞ்சலா ஆண்டவர் உருவாக்குனார். ரொம்ப அழகான ஒரு கொயர் லீடர் மாதிரி ஆண்டவர் அவனை உருவாக்குனாரா. அவன் அங்க நின்று ஆண்டவரை துதித்து பாடணும், ஆண்டவரை லீட் பண்ணி, ஏஞ்சல்ஸ் லீட் பண்ணி ஆண்டவரை துதிக்கணும். ஆனா அவனுக்கு ஒரு எண்ணம், நான் ஏன் இங்க இருந்து பாடணும், நான் ஏன் அவரை துதிக்கணும், நான் அவரோட இடத்துக்கு நான் ஏறி போகணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். பெருமை. ஏனென்றால் நம்ம பெருமை என்ன செய்யுமா, எப்பொழுதுமே ஆண்டவர் இருக்கிற ஸ்தானத்துக்கு இணையாக அல்லது மேலாக என் சுயத்தை எப்பொழுதும் மேல கொண்டு போயிட்டே இருக்கும். அவன் ஒரு தூதனாய் இருந்தவன், அவர் கடவுளுக்கு இணையா, தேவனுக்கு இணையாவேன் என்று யோசித்த போது ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார். முதலாவது பாவம் மனிதன் வந்த போது பாருங்க, ஆதாம் ஏவாள் வந்த போது என்ன பாவம், நம்ம ஈஸியா சொல்லுவோம் கீழ்ப்படியல. ஆனா ஏன் கீழ்ப்படியல தெரியுமா, சாத்தான் அதே எண்ணத்தை தான் கொண்டு வந்து ஏவாள் இடத்துல சொல்லுகிறான், நீ இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ யாரை போல மாறுவாய், தேவனை போல. ஏவாள் என்ன சொல்லிருக்கணும், ஐயோ நான் நம்ம கரத்தினால உருவாக்கப்பட்டவன், நான் அவரை போல மாற தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆனா சொல்ல முடியல. ஏன் தெரியுமா, இந்த மாம்சம் விடாது, இந்த சுயம் விடாது. இந்த சுயத்திற்கு எவ்வளவு மேல போனாலும் அதுக்கு பிடிக்கும். அப்பதான் நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள் என்று சொன்ன உடனே ஏவாள் எடுத்து பறித்து சாப்பிடுறா, ஆதாமுக்கும் கொடுக்கிறான். அவர்களும் விழுந்து போகிறார்கள்.